மோடிக்கு எதிராக தீட்டப்பட்ட சதி திட்டம் அம்பலம். பாஜக ஆளும் 4 மாநிலங்களை குறிவைத்த தீவிரவாதிகள். ராகுல் காந்தியுடன் சந்திப்பு நடத்திய இஸ்லாமிய தலைவர்கள். உளவுத்துறை வெளியிட்ட திடுக்கிடும் ரிப்போர்ட். வணக்கம் நண்பர்களே. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை டாக்டர் முகமது உமர் நபி என்பவர் செய்துள்ள நிலையில் 13க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். இதையடுத்து நாடு முழுக்க காவல்துறை அலர்ட் ஆகியுள்ளது. உளவுத்துறை, சைபர் கிரைம், NIA உள்ளிட்ட பல அமைப்புகளும் களமிறங்கி வெடிகுண்டு சம்பவத்தின் பின்னணியில் இருந்தது யார் யார் என்பதை தீவிரமாக புலனாய்வு செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் டெல்லி மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள 4 முக்கிய நகரங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் அதற்காக 2000 கிலோ வெடிமருந்து கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து NIA வெளியிட்ட செய்தியில், டெல்லி தாக்குதலை நடத்த 20 லட்சம் நிதி திரட்டியதும் 2000 கிலோ வெடிமருந்து கொள்முதல் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் டெல்லியை தொடர்ந்து 8 பயங்கரவாதிகள் 2 பேர் கொண்ட குழுவாக பிரிந்து 4 முக்கிய நகரங்களை குறிவைத்துள்ளார்கள். அதாவது இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை ஒரே நேரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக மருத்துவர்கள் முசமில், அஷில், உமர், ஜாகின் ஆகியோர் 20 லட்சம் ரூபாய் நிதி திரட்டியுள்ளார்கள். இந்த மொத்த தொகையும் உமரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையடுத்து 2000 கிலோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற வெடிமருந்துக்கான பொருட்களை 3 லட்சத்திற்கு வாங்கி இதை வைத்து வெடிகுண்டுகளை தயாரித்திருக்கிறார்கள். அதோடு 4 பேர் கொண்ட சிக்னல் செயலி ஒன்றையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக வட இந்தியாவில் உள்ள மும்பை, உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களும் அவர்களின் டார்கெட்டில் இருந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் தகவல் கொடுத்து உஷார் நடவடிக்கையில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இப்படி மனித உயிர்களை காக்க வேண்டிய டாக்டர்களை, அப்பாவி மக்களை குண்டு வைத்து கொடூரமாக கொல்லும் செயல் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அனைத்து மாநில காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு உளவுத்துறை கொடுத்துள்ள ஒரு ரிப்போர்ட் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த தாக்குதலுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை எப்படி வீழ்த்திவிட வேண்டும் என்று காங்கிரஸ், திமுக அடங்கிய இண்டி கூட்டணி கடுமையாக முயற்சி எடுத்தார்கள். அப்போதும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் மீண்டும் பல மாநிலங்களில் பாஜக கூட்டணியே வெற்றி பெற்று வருகிறது. அதனால் இனிமேல் அவர்களை நேருக்கு நேர் தேர்தலில் மோதி வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்ட இண்டி கூட்டணி கட்சிகள் நாட்டில் மிகப்பெரிய அளவில் வன்முறையை தூண்டிவிட வேண்டும், தீவிரவாதிகளை களத்தில் இறக்கிவிட்டு மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்கிற வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில், இந்தியாவில் தொடர்ந்து பாஜக ஆட்சி நீடிப்பது இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாம். இப்படியேனும் தங்களுக்கு சாதகமான காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் போட்ட திட்டம் நடக்கவில்லை என்பதால் இனிமேல் நாடு முழுக்க வெடிகுண்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து விட வேண்டும். அப்போதுதான் பாஜக ஆட்சியின் மீது இந்திய மக்களுக்கு அதிருப்தி ஏற்படும். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருவார்கள் என்பதற்காகவே இந்த தற்கொலைப்படை தாக்குதலை தொடங்கியுள்ளார்களாம். இதன் பின்னணியில் காங்கிரஸ் கட்சி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டிற்கு சில இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள் அடிக்கடி சென்று வந்ததாகவும் அவர்களுடன் ராகுல் காந்தியும் சந்திப்பு நடத்தியதாகவும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள CCTV கேமரா ஆதார அடிப்படையில் கடந்த காலங்களில் தீவிரவாத சம்பவங்களில் ஈடுபட்ட பல புள்ளிகள் அவர்கள் வீட்டிற்கு சென்று வந்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த ஆதாரங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து இதன் பின்னணியில் என்னென்ன நடந்தது, காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சியினர் யார் யாரெல்லாம் இந்த தீவிரவாதிகளுக்கு பின்புலமாக இருந்துள்ளார்கள் என்பது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறதாம். குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் டெல்லியை குறிவைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுபோன்று அடுத்தடுத்து பாஜக ஆளும் மாநிலங்களை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தவும் இந்த குழு இறங்கியிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை அப்படியே பாஜக அரசின் மீது திருப்பிவிடும் வேலைகளில் இண்டி கூட்டணி கட்சிகள் இறங்கியுள்ளது. குறிப்பாக மோடி, அமித்ஷா போன்றவர்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் கவனக்குறைவாக இருந்ததினால்தான் இதுபோன்ற சம்பவம் நடக்கிறது. அவர்களுக்கு ஒழுங்காக ஆட்சி நடத்த தெரியவில்லை. குறிப்பாக மதவாதத்தை தூண்டிவிட்டு இந்துக்களை தங்கள் பக்கம் இழுத்து இவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள். இதனால் சிறுபான்மையினர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள்.
அதனால் ஏற்பட்ட கொந்தளிப்பில் தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்று இந்த விவகாரத்தை பாஜக ஆட்சியின் மீது திருப்பிவிடும் வேளைகளில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுமே ஈடுபட்டுள்ளன. குறிப்பாக திமுகவின் முரசொலி பத்திரிகையில் இதுகுறித்து ஒரு கட்டுரை வெளியிட்டுள்ளார்கள். அதில் டெல்லி குண்டுவெடிப்பு குறித்து வாய்க்கிழிய பேசினால் போதுமா, அமித்ஷா தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி முரசொலி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளை சார்ந்த ஊடகங்களும் இதை பாஜகவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தை இந்தி கூட்டணி கட்சிகளை உருவாக்கிவிட்டு இப்போது இதை பாஜக ஆட்சி சரியில்லை, அவர்களின் மெத்தன போக்கு, அதனால்தான் செங்கோட்டை அருகே இந்த வெடிகுண்டு வெடித்திருக்கிறது, இது இவர்களின் மதவாத அரசியலுக்கு எதிரான நடவடிக்கையாக தான் பார்க்க முடிகிறது, அதனால் தான் படித்த டாக்டர்களே இந்த சம்பவத்தை செய்துள்ளார்கள், அதனால் இதற்கு முழுக்க முழுக்க மத்திய அமைச்சர் அமித்ஷாவே பொறுப்பேற்க வேண்டும், இது தீவிரவாதிகளின் செயல் என்று சொல்லி அவர்கள் தட்டி கழிக்க கூடாது, மோடி அரசு மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டது என்று சொல்லி பாஜக அரசு மீது முரசொலி கடுமையான குற்றச்சாட்டுகளை வீசியுள்ளது. அது மட்டுமின்றி பாஜக அல்லாத ஒரு மாநிலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடந்திருந்தால் அந்த மாநில அரசை இவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார்கள், வார்த்தை வெடிகுண்டுகளை வீசியிருப்பார்கள். ஆனால் இப்போது பாஜக ஆளும் மாநிலத்தில் நடந்திருப்பதால் அமைதியாக இருக்கிறார்கள். குண்டு வைத்தது யார் என்று கண்டுபிடித்து விட்டார்கள், பாதுகாப்பில் கோட்டை விட்டது யார் என்பது அனைவருக்கும் தெரியும், அதனால் இதற்கு அமித்ஷா தான் பொறுப்பேற்க வேண்டும், வாய்கிழிய பேசினால் மட்டும் போதாது என்று திமுகவின் முரசொலி நாளிதழ் அந்த தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் இந்த வெடிகுண்டு சம்பவத்தின் பின்னணியில் இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் இருந்து கொண்டு அதை இப்போது திட்டமிட்டே பாஜகவுக்கு எதிராக திருப்பிவிட்டு வருவது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. எனது அடுத்த டார்கெட் இதுதான். அண்ணாமலை வெளியிட்ட தகவல். பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அரசியலில் தொடர்ந்து பயணித்து வந்த போதும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களிலும் கவனத்தை திருப்பியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், டெல்லியில் நடந்தது போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது, அதனால் காவல்துறைக்கு தமிழக அரசு அவசர உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், ஏற்கனவே கோவையில் ஒரு கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது என்பதை கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும், முக்கியமாக மதத்தின் பேரில் தீவிரவாதம் நடக்கக்கூடாது, மத தலைவர்கள் அதை பற்றி திறந்த வெளியில் பேச வேண்டும், ஒன்றிணைந்த சமூக ஒற்றுமையை அனைவரும் பேணி காக்க வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு காவல்துறையை சரியாக கையாளவில்லை, அந்த விஷயத்தில் மு.க. ஸ்டாலின் கோட்டை விட்டுள்ளார், இதனால் தான் சென்னைக்கு தொடர்ந்து கோவையிலும் ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டார், அதனால் டெல்லியில் நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி மத்திய அரசு சரியாக ஆட்சி நடத்தவில்லை, சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை பாதுகாக்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, அயன்மேன் போட்டியை தமிழகத்தில் நடத்த வேண்டும், என்னை பொறுத்தவரை முழுமையாக ஒரு அயன்மேனாக மாற வேண்டும் என்பதே என்னுடைய டார்கெட்டாக உள்ளது, அதனால் அதற்கான முயற்சியில் ஈடுபட போகிறேன், அரசியல் விவசாயம் என்று பயணித்தாலும் இன்னொரு பக்கம் விளையாட்டுத்துறையிலும் எதிர்காலத்தில் எனது கவனம் முழுமையாக இருக்கும், அதற்காக பாடி ஃபிட்னஸை ஏற்படுத்த போகிறேன் என்கிறார் அண்ணாமலை. பீகாரில் எதிர்பாராத திருப்பம். பாஜக கூட்டணிக்கு வாக்களித்த முஸ்லிம்கள். தற்போதைய நிலவரப்படி பீகாரில் 17.7% இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். இவர்களின் ஓட்டுகள் 32 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை முடிவு செய்து வருகிறது. இந்த தொகுதிகளில் கடந்த காலங்களில் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சி வேட்பாளர்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார்கள். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இங்குள்ள முஸ்லிம்கள் அதிகம் ஆளும் 32 தொகுதிகளில் 18 இடங்களில் வெற்றி பெற்ற ஆர்ஜேடி கட்சி இந்த முறை 11 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கிறது. அதேபோன்று கடந்த முறை 6 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி இந்த முறை 2 தொகுதியில் மட்டுமே முன்னிலை பெற்று வருகிறது. ஆனால் இப்படி பீகாரில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை இந்த முறை முன்னிலை பெற்றிருக்கிறது. அங்கு முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் 32 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. இது காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சிகளுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது.